எங்கள் கடையில் ஸ்பெஷல் வந்து மண்பானை சாப்பாடு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு சாப்பாடு, சிக்கன் குழம்பு இருக்குது, சைவ சாப்பாடு இருக்குது. ஏஆர்எல் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளிப்பக்கம் பேசல் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. மதிய சாப்பாடு மட்டும்தான். 30 வருஷமாக இருக்குது கடை. லேடிஸ் சமையல் தான், வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். ஒன்லி நாங்கள் எல்லாருமே சொந்தக்காரங்க தான். விறகடுப்பில் சமையல் பண்ணாலே சூப்பராக இருக்கும். அதுவும் விறகடுப்பில் மண்பானையில் வச்சு சோறு பொங்கினா எப்படி இருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல அக்ஷயாஞ்சலி ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல மண்பானையில சமையல் பண்ணி மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, கரண்டி ஆம்லேட்னு சொல்லி கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. ஒரே குடும்பத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கிட்டத்தட்ட 9 வருஷமா இந்த ஹோட்டல் நடத்திட்டு வராங்க. மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு ருசியால அந்த ஏரியால உள்ள மக்கள், அதோட வியாபாரிகள் எல்லாத்துடைய மனசையும் கவர்ந்து வச்சிருக்காங்க. நாங்களும் அப்படி 2 கூட்டை வாங்கிட்டு சோத்தை போட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட ஆரம்பிச்சேன். சரியான டேஸ்ட். சுடு சோத்துல அவங்க கொடுக்குற மல்லி துவையில எடுத்து சாப்பிடச்சுல அடாடாடாடா என்ன ருசி, சூப்பரா இருந்துச்சுங்க. குழம்பு மீனையும் பொரிச்ச மீனையும் நம்மளோட ஸ்டைலே சாப்பிட்டு பார்த்துட்டேன். அப்படியே கரண்டி ஆம்லேட்டை கொண்டு வந்து வச்சாங்க. கரண்டி ஆம்லேட் சூடு ஆறட்டுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஓரமா வச்சாச்சு. கட்டியான கருவாட்டு குழம்பு வாங்கியிருந்தேன். நல்லா சால மீன் கருவாடு போட்டு மணக்க வச்சிருந்தாங்க. கருவாட்டு குழம்பு சரியான டேஸ்டா இருந்துச்சு. அப்படியே வெயிட்டிங்ல இருந்த கரண்டி ஆம்லேட்டையும் வாங்கி எடுத்து போட்டாச்சு. மோர், தயிர், மோர் குழம்புன்னு தனித்தனியா வச்சிருந்தாங்க. மோர் குழம்பு வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். ஐயோ, இஞ்சி போட்டிருந்தாங்க. அதோட பிளேவர் மோர் குழம்பு இறங்கி சூப்பரா இருந்துச்சு. அப்படியே கட்டி தயிரை வாங்கி சாப்பிட்டுட்டு ரசத்தையும் சாப்பிட்டுட்டு இலைய காலி பண்ணி மதிய சாப்பாடை பினிஷ் பண்ணிட்டேன். மதிய சாப்பாடு மட்டும் தான் போடுதாங்க. கூட்டம் அதிகமா வரனால சில நேரத்துல காத்திருந்து தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. விலையுமே கரெக்டான விலையை தான் வச்சிருக்காங்க. கரெக்டான லொகேஷன் நம்ம ஏரல் பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்ல பிஎஸ்என்எல் ஆபீஸ் இருக்கு. ஆபீஸ்க்கு எய்த்தாப்புல தான் அக்ஷயா மெஸ் இருக்குது. நீங்களும் இந்த கடையில சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பிடலன்னா கண்டிப்பா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது போக நம்ம தூத்துக்குடி சிட்டிக்குள்ளேயும் அவங்க கடை இருக்குதா. ராஜ் தியேட்டருக்கு எய்த்தாப்புல அவங்க கடை இருக்குதா. அங்கேயும் இதே மாதிரி மண்பானையில தான் சமையல் பண்ணி தராங்களா. அங்க போய் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. தூத்துக்குடி கடையில் வந்து காலை டிஃபன் உண்டு, மதிய சாப்பாடு உண்டு. அது வந்து ராஜ் தியேட்டருக்கு எய்த்தாப்புல இருக்குது, 2 ப்ரோ.